வெல்கம் டு ஜஸ்மின் டெய்லர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் 42 செஸ்ட் சாரி ப்ளவுஸ் எப்படி கல்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க 42 செஸ்ட் சாரி ப்ளவுஸ் கல்குலேஷன் மெஷர்மெண்ட்டை போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 42 செஸ்ட் இப்படி கல்குலேஷன் பண்ணுறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் 16ன்னா நீங்கள் வைக்கிற பேக் நெக்குக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் உண்மையிலேயே கல்குலேஷன் பண்ணுறது. 9 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு கூடுறேன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சஸ் நீங்கள் நெக்கில் கூட்ட ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணலாம். 14 2 கழிச்சா 14, 14 2 பிரிச்சா 7. அப்போ 9 இன்ச்சஸ் பேக் நெக்னு சொன்னால் நீங்கள் 7 இன்ச்சஸ் ஷோல்டர் வந்து நீங்கள் வைக்கலாம். நீங்கள் என்ன ஷோல்டர் மெஷர்மெண்ட் வருதோ அதோட ஒரு அரேஞ்சியை கூட்டி நீங்கள் ஆர்ம் ஹோல்ல மார்க் பண்ணலாம். இது வந்து அரேஞ்சி வந்து சரிவுக்காக தான் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். செஸ்ட் வித் வந்து உடம்பினுடைய அகலம் வந்து நீங்கள் பேக் சைடுக்கு 42 4 பிரிச்சா 10.5. 10.5யோட நீங்கள் எவ்வளவு எக்ஸ்ட்ரா வைக்க போறீங்களோ அதை சேர்த்து நீங்கள் கல்குலேஷன் பண்ணலாம். இப்போ நான் இதில் 10.5 எக்ஸ்ட்ரா 1.5 வச்சு நான் 12 மார்க்கிறேன். இது பேக் சைடுக்கு. ஃப்ரண்ட் சைடுக்கு 42 4 பிரிச்சா 10.5. அதோட அரேஞ்சியை கூட்டுங்க. என்னென்னா டாட் நாங்கள் 3rd டாட் அதில் போடுறாங்க, அந்த டாட்டுக்கு ஒரு அரேஞ்சி ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் நான் இதில் 1.5 இன்ச்சு வச்சு இந்த 12.5 சொல்லி இதில் கல்குலேஷன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்குரியது. இந்த சாரி பிளவுஸ் லென்த் வந்து 15.5. நீங்கள் பேக் சைடுக்கு வந்து 15.5யோட 1 கூட்டி 16 சொல்லி லைனிங் பிளவுஸுக்கு நீங்க எடுக்கலாம். சாதாரண பிளவுஸ் சொன்னா லைனிங் இல்லாத பிளவுஸுக்கு நீங்க மடிப்புக்கு இவ்வளவு 2 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ என்னமோ விட்டுட்டு அதுக்கு பிறகு லென்த்தோட அரேஞ்ச் கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா பேக் சைடுக்கு போதுமானது. ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நீங்க பேண்டையும் சேர்த்து தான் நான் இதுல கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஈஸி என்னபடினால நான் இந்த மெத்தடை வந்து கூடுதலா நான் யூஸ் பண்றேன்னா. இது வந்து லென்த் வந்து இப்போ 15.5 அதோட 3 இன்ச் 3 இன்ச்சை கூட்டி நீங்கள் சேர்த்து அளவு போட்டு மார்க் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் பேண்டும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். 15.5யோட 3 கூட்டி 18.5 ஃப்ரண்ட் சைடுன்னு நான் போட்டிருக்கேன். பேண்ட் வெட்டி எக்ஸ்ட்ராவா நீங்க போட்டு தைக்கிறீங்கன்னு சொன்னா லென்த் மட்டும் எடுத்து கேத்த மாதிரி செய்துட்டு அதுக்கு பிறகு பேண்டை நீங்க எக்ஸ்ட்ராவா கட் பண்ணி அட்டாச் பண்ணலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 42 4 பிரிச்சீங்கன்னா 10.5 வரும். 10.5லேருந்து 1 கழிச்சீங்கன்னு சொன்னா 9.5. அதை நீங்க 2 பிரிக்கிறீங்கன்னா 19 பொடியினுடைய மெஷர்மெண்டா இருக்கு. ஃப்ரண்ட் லென்த் வந்து அதாவது பிராக்கெட்னு சொல்லுவோம். பிராக்கெட் வரையான ஷோல்டர்லேருந்து பிராக்கெட் வரையான தூரம் 42 4 பிரிச்சு 4 கூட்டினீங்கன்னா 14.5 வரும். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பிளவுஸா இருந்தா நீங்க 1 இன்ச் கூட்டி 15.5 மார்க் பண்ணுங்க. நீங்க க்ரோஸ் பீஸ்ல போடுறீங்களா இருந்தா ஒரு அரை இன்ச் கூட்டினீங்கன்னு சொன்னா போதுமானது. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்றது வந்து 42 4 நீங்க டிவைட் பண்ணினீங்கன்னா 10.5 கிடைக்கும். அதோட ஒரு 1 இன்ச்சை கூட்டி நீங்க 11.5 இந்த மெஷர்மெண்ட் படி கிடைக்கும். இந்த ஓபன் சைட் டாட் என்னன்னு காண்றேன்னா 42 16 பிரிச்சிங்கன்னு சொன்னா 2.6 கிடைக்கும். இந்த 2.6ஓட நீங்க இன்னொரு அரேஞ்சிய கூட்டி 3 இன்ச் வரும். அதை நீங்க மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து டாட்டை நீங்க வரைய வேணும். இப்ப டாட் எப்படி காண்றேன்னு சொன்னா 42 12 பிரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வார விடையில இருந்து 2 அந்த விடைய 2 பிரிச்சீங்கன்னு சொன்னா எவ்வளவு என்று கிடைக்கும். இப்ப 42 12 பிரிச்சோம்னு சொன்னா 3.5 2 பிரிச்சோம்னா 1.25. 42 செஸ்டுக்குரிய டாட் டெக்னிக் 9 அதோட அரைய கூட்டி 9 நான் கால்குலேஷன் பண்ணி இருக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் எப்படி நீங்க ஒரு ஆளுக்கு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் 6 பிரிச்சுட்டு அதோட உண்மையிலேயே அரேஞ்சி கூட்டி நீங்க வரையலாம். நான் இப்ப 42 6 பிரிச்சபடியா 7 வந்திருக்கு. நீங்க உங்களுக்கு இந்த 7 போதுமானதுதான். இதுக்கு நீங்க இல்ல நீங்க டீப்பா போடுவீங்கன்னு சொன்னா அரேஞ்சிய கூட்டி போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த 7 போதுமானதாக தான் இருக்கு. 42 செஸ்ட் லைனிங் சாரி பிளவுஸ் எப்படி நாங்க கால்குலேஷன் பண்றேன்னு ஒரு கிளியர் வீடியோ இதை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது வீடியோக்கள் தேவையானாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உடனடியாக உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் சொல்லுவேன். என்னுடைய வீடியோ பார்க்கறதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.